Hi friends, அனைவருக்கும் வெல்கம் பேக். இது உங்கள் டிப்ஸ் தமிழ் டெக் சேனல். அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா RTE, அதாவது ரைட் டு எஜுகேஷன், கட்டாய கல்வி உரிமை சட்டம். தனியார் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 25% பார்த்தீங்கன்னா கட்டாய கல்வி இலவசமாக கொடுக்குன்னு சொல்லி கவர்மெண்ட் 2009 சட்டம் போட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா இன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடைமுறையில் தான் இருக்குது. இப்போ நடுவில் ஒரு கேஸ்லாம் போட்டாங்க. அந்த கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த கட்டாய கல்வி வேண்டாம் அப்படின்னு சொல்லி தனியார் எல்லாம் சேர்ந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கவர்மெண்ட் சரியாக அமௌண்ட் கொடுக்கறதில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் போயிட்டு இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா போன இயர் அதுக்கு முந்தின இயர்லாம் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த கட்டாய கல்வியில் போயிட்டு தான் இருக்காங்க. இந்த கட்டாய கல்வியில் ஒரு மாணவர் சேர்க்கணும்னா என்னென்ன ப்ரூஃப்லாம் வேணும், எப்படியெல்லாம் இருந்தால் அது அக்செப்டட் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். சரிங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ரூஃப்லாம் வேணும்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் இம்பார்ட்டன்ட், அப்புறம் பேரண்ட்ஸுக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு. இதில் பார்த்தீங்கன்னா அவங்களே ஆப்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அட்ரஸ் பார்த்தீங்கன்னா அட்ரஸ்க்கு என்னென்ன ப்ரூஃப் வைக்கலாம்னா ஃபேமிலி கார்டு, ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, பேங்க் பாஸ்புக்கு, அப்படிலாம் சர்டிஃபிகேட் ஆஃப் ரெசிடென்ட் இஷ்யூ, விஏஓ, ஐடி கார்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், இந்த மாதிரி எது வேணால் முகவரி சான்றிதழ் வைக்கலாம். மேபி நீங்கள் பார்த்தீங்கன்னா இருப்பிட சான்றிதழ் வாங்கிக்கோங்க, அதாவது ரெசிடென்சி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. அதுலேருந்து உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி சர்டிஃபிகேட், அதாவது உங்களோட ஜாதி சான்றிதழ் கேட்குறாங்க. கேட்டகரி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வீக்கர் செக்ஷனாக இருந்தால் வீக்கர் செக்ஷன், அப்படி இல்லைனா டிஸ்அட்வான்டேஜ் குரூப்பாக இருந்தால் டிஸ்அட்வான்டேஜ் குரூப்பு. இதிலே பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் குரூப் ஸ்பெஷல் அதர் சர்டிஃபிகேட் இருக்குது. அதாவது உங்களோட ஜாதி சேனலில் எந்த வகை இருக்கோ அந்த வகையை நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதே மாதிரி இன்கம் சர்டிஃபிகேட் யார் யார்கிட்ட வாங்கணும்னு சொல்லி ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யார் யார்கிட்ட வாங்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக மையத்தில் அப்ளை பண்ணாலும் போதும், உங்களுக்கு அந்த ஆஃபீஸர் கையெழுத்து போட்டு வந்துடும். இல்லைன்னா நீங்களே பண்ணுறதா நம்ம சேனல் நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஜாதி சேனல், அப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட், ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் மூணுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது எல்லாமே அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. மேபி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதனால எல்லாரும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட், ரெசிடென்சி சர்டிஃபிகேட், அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது மூணு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 டேஸ்க்குள்ளே வந்துடும். நீங்கள் அந்த ஓப்பன் பண்ண டைமில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டிலே பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இம்பார்ட்டனாக முன்னாடி இப்போ இருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மெயினாக பர்த் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, இந்த ஜாதி சான்றிதழ் எல்லாத்துலேயும் நேமு, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கணும். ஒரு புள்ளி வச்சிருந்தாலும் எல்லாத்துலேயும் புள்ளி வச்சிருக்கணும். ஸ்பேஸ் வச்சிருந்தாலும் எல்லாத்துலையும் ஒரே மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஏ அருண்குமார்னு இருக்குன்னா ஏ ஸ்பேஸ் அருண்குமார் இருந்தால் எல்லா சர்டிஃபிகேட்லையும் ஏ ஸ்பேஸ் அருண்குமார் தான் இருக்கணும். ஒரு இனிஷியல் பின்னாடி வருதோ முன்னாடி வருதோ அந்த மாதிரிலாம் எப்பயுமே பண்ணக்கூடாது. பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இஷ்யூ வரும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் ஓப்பன் பண்ணிடுவாங்க. எல்லாரும் ரெடியாக இருந்துக்கோங்க. இந்த ஆர்டி யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களாம் கண்டிப்பாக அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ மீதி நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த ஆர்டி ஏன் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன்னா, கண்டிப்பாக கவர்மெண்ட் ஒரு சலுகையை கொடுத்துருக்காங்க. தனியார் பள்ளியில் நம்மளோட குழந்தைகளையும் நம்ம சேர்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா 2 அடிப்படையில் எடுப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி அடிப்படையில் ஒன்று எடுப்பாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்கம் அடிப்படையில் எடுப்பாங்க. 2 ஆப்ஷனில் உங்களுக்கு எடுப்பாங்க. 1 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் ஸ்கூலில் இருந்தால் போதும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் சரௌண்டிங் இருந்தாலும் அந்த ஆப்ஷன் இருந்தால், பள்ளி குழந்தைங்களை சேராமல் இருந்தால் உங்களை ஆப்ஷனாக எடுத்துக்குவாங்க. கண்டிப்பாக எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நான் வீடியோ போடுவேன். அந்த வீடியோ பார்த்து நீங்களே கூட ஆன்லைனில் பண்ணிக்கலாம், மொபைலில் கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை. இது எல்லாமே பண்ணிவிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு கலர் ஜெராக்ஸ் வரும். அந்த கலர் ஜெராக்ஸ் எடுத்துட்டு என்னென்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அது எல்லாத்தையும் ஒரு பிரிண்ட் பண்ணி அந்த ஸ்கூலில் கொண்டு போய் நீங்கள் எந்தெந்த ஸ்கூலில் நீங்கள் அப்ளை பண்ணி, ஒரு சில பேர் 2-3 ஸ்கூல் போட்டிருப்பாங்க, ஒரு சில பேர் ஒரே ஸ்கூல் தான் போட்டிருப்பாங்க. அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் காப்பி கண்டிப்பாக கொடுத்துடணும். கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அவங்க பார்த்தீங்கன்னா குழுக்கள் முறையில் உங்கள் பசங்களை தேர்ந்தெடுப்பாங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி தான் வருஷம் நடக்குது. இதில் ஏதாவது கண்டிப்பாக சந்தேகம் தான் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் நான் வீடியோ வீடியோ போட்டு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் தெளிவாக புரியுற மாதிரி தான் நான் வீடியோ சொல்லி கொடுப்பேன். எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? ஆர்டி வரப்போகுது, முன்னறிவிப்பாக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தடவை நான் சொல்கிறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.